ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம அப்போஸ்டோசிஸ் தான் பார்க்க போகிறோம். அப்போஸ்டோசிஸுங்கிறது ப்ரோக்ராம்டு செல் டெத். எல்லா செல்லுக்குமே ஒவ்வொரு வேலை இருக்கும். அந்த வேலை முடிஞ்ச உடனே அந்த செல் நார்மலாக டெட் ஆகிறது அப்போஸ்டோசிஸ். ஒரு ஆர்கானிசம் உருவாகும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் செல் டெத் ஆகும். அதுக்கான எக்ஸாம்பிளாக ஃப்ராகோட டேட்போலை சொல்கிறாங்க. டேட்போல் கிட்ட டெய்ல் இருக்கும், ஆனால் ஃப்ராகு கிட்ட டெய்ல் இருக்காது. டெய்லில் உள்ள செல்ஸ் எல்லாம் டெத் ஆயிரும். அதுதான் அப்போஸ்டோசிஸ். அப்போஸ்டோசிஸ் எம்ப்ரியோலையும் அடல்ட்லையும் நம்மளால் பார்க்க முடியும். ஹியூமன் ஆர்பிசி 90 நாளைக்கு உயிரோடு இருக்கும், அதுக்கப்புறம் டெட் ஆயிரும். அதே மாதிரி நம்ம பாடியில் உள்ள வைரஸ் பாதித்த செல் டெத் ஆயிரும். நெக்ஸ்ட்டு மெட்டாமார்ஃபாசிஸ். மெட்டாமார்ஃபாசிஸுங்கிறது யங் ஒன்னும் அடல்ட்டும் வேறு மாதிரி இருக்கும். இப்போது ஃப்ராகும் டேட்போலும் வேறு மாதிரி தானே இருக்குது, அதுதான் மெட்டாமார்ஃபாசிஸ். ஃப்ராகோட டேட்போலில் டெய்ல் இருக்கும், அதுவே அடல்ட் ஃப்ராகு கிட்ட டெய்ல் கிடையாது. அந்த டெய்ல் செல்ஸ் எல்லாம் டெத் ஆயிரும். நெக்ஸ்ட்டு அப்போஸ்டோசிஸ் நம்மளால் ஒரு சில அனிமலோட லிம்ப் ஃபார்மேஷனில் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு அந்த அனிமலோட கை ஒரு மொட்டு மாதிரி இருக்கும். எந்த ஒரு பிரிவுமே இல்லாமல் கண்டினியூஸாக இருக்கும். ஃபிங்கர்ஸுக்கு இடையில உள்ள செல்ஸ் எல்லாம் டெத் ஆகி அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு செப்பரேட் டிஜிட்ஸாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஹியூமன் பாடியில் நியூரான்ஸ் நிறைய ப்ரொடியூஸ் ஆகும். அந்த நியூரான்ஸில் 50% அதுவாக டெத் ஆயிரும். இந்த செல் டெத் நம்ம மரபணுலையே இருக்கிறது. செல் டெத் அந்த செல்ஸுக்கு உள்ள ஜீன்ஸில் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டிருக்கும். செல் டெத் அப்போ செல்ஸை சூசைட் பண்ணிக்கும். ஃபஸ்ட்டு டிஎன்ஏ துண்டு துண்டாக பிரியும், அதுக்கப்புறம் நியூக்ளியஸ் துண்டு துண்டாக பிரியும். நெக்ஸ்ட்டு மொத்த செல்லுமே துண்டு துண்டாக பிரிஞ்சிரும். அந்த பிஞ்ச செல்ஸை பாகோசைட்ஸ் அப்படியே முழுங்கிரும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.